ஹே காய்ஸ், உங்களை நிறைய பேத்துக்கு தெரியாத விக்டிம் படத்தோட ட்ரெய்லரோட ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விக்டிம் ஒரு தமிழ் ஆந்தாலஜி படத்தோடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ட்ரெய்லரில் 4 கதையை 4 இயக்குநர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கிலேயே 4 கதையோடைய 4 ஆக்ட்ரஸையுமே காட்டியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கதைக்கு பிரியா பவானி சங்கர், 2வது கதைக்கு தம்பி ராமையா அவர்கள், 3வது கதைக்கு ஒரு விவசாயியை காமிக்கிறாங்க, 4வது கதைக்கு அமலா பாலா காமிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கதைக்கு மிரேஜ் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த கதையை டைரக்டர் ராஜேஷ் த்ரில்லர் மூவி எடுத்திருக்கிறாரு போல. ஸோ அதில் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அங்கே தங்கி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்குது. அந்த சம்பவத்தினால அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரெய்லரில் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதே கதையில் ஒருத்தர் பயம்படுத்துகிற மாதிரி வராரு. ஆனால் அவர் பிரியா பவானி சங்கருக்கு தெரிஞ்சவராக இருக்கிற மாதிரியும் டைலாக் பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த சம்பவம் இவங்களுக்கும் நடந்துச்சா, அதில் இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, அந்த சம்பவம் என்னன்னு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு படத்தில் சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறாங்க இந்த படத்தோடைய டைரக்டர். 2வது கதைக்கு கொட்டைப்பாக்கு வத்தலும் மொட்டை மாடி சித்தரும்னு சிம்புதேவன் இந்த படத்துக்கு டைட்டில் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரியில் முழுக்க நாசர், தம்பி ராமையா அவர்களும் சேர்ந்து இந்த கதையில் நடிச்சிருக்கிறாங்க. தம்பி ராமையா ஹைடெக் கிரீன் பார்க் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியும் அங்கே ஒரு புக்கு படிக்கிறாரு. அந்த புக்கு பேர் மாய நேரம். ஒரு சித்தரை பற்றி போட்டிருக்கிறாங்க அந்த புக்கில். அந்த சித்தருக்கு வயசு 400 வயசாகவும் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் காட்சி கொடுப்பதாகவும் டயலாக்ஸ் இருக்குது. அந்த சித்தராக இந்த படத்தில் நாசர் நடிச்சிருக்கிறாரு. அந்த சித்தர் தம்பி ராமையாவுக்கும் இந்த படத்துக்கும் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸ் கலந்த மூவியாக எடுத்திருக்கிறாரு இந்த படத்தோடைய டைரக்டர் சிம்புதேவன். 3வது கதையாக ஒரு விவசாய குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த கதைக்கு தாமம்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. பா ரஞ்சித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விவசாய கதையை பார்க்கும்போது ஒரு விவசாயி கொஞ்சம் இடத்த வச்சிருக்கிறாரு போல. அந்த இடத்துலையுமே எதுவுமே விளைச்சல் இல்லாமல் தான் இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாமே நல்லா பசுமையாக காட்டியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நீ எப்படி விவசாயம் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு டைலாக் சொல்கிறாரு. ஸோ இந்த கதையில் இந்த விவசாயி எப்படி விவசாயம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நல்ல விளைச்சல் வருவதற்கு என்ன பண்ணுறாரு, அவர் பண்ணுற கஷ்டம் என்னென்னலாம் அப்படின்னு இருக்க போது போல் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய 4வது கதையாக வெங்கட் பிரபு கன்ஃபெஷன் ஒரு ஸ்டோரியை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அமலா பால், பிரசன்னா நடிச்சிருக்கிறாங்க. பிரசன்னா கன்லாம் வச்சிருக்கிறாரு. யாரையோ ஷூட் பண்ண எய்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்காண்டி ஷூட் பண்ண போறாருன்னு இந்த படத்தோட ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் இந்த 4 ஸ்டோரியிலுமே எந்த ஒரு கேரக்டருக்குமே நேம் ரிவீல் பண்ணலை. இந்த படத்தில் சாங், சண்டை காட்சிகள், காதல், காமெடின்னு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ட்ரெய்லரில் எதுவுமே ரிவீல் பண்ணலை. விக்டிம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஸோ இதில் யார் யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது படம் பார்த்தால் தான் தெரியும். இதெல்லாம் விக்டிம் படத்தோடைய ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் விக்டிம் படத்தோடைய ட்ரெய்லரில் ஹிடன் டீட்டெயில்ஸ் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.